இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புனித வாரத்தினுடைய புதன்கிழமைக்கு நம்ம நினைவு கூறுகிற புனிதரானவர் லூர்து நகரத்தினுடைய புனித பெர்னதெத். 1848வது ஆண்டு தான் இவர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். பணக்கார ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் என்றும், பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட சில கஷ்டங்களால் மிக வறுமையான ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றும், இவர் குடும்பத்தினுடைய மூத்த சகோதரி என்கிற ஒரு காரணத்தினால் தன்னுடைய இளைய சகோதரன் மற்றும் சகோதரியோடு ஆடு மாடுகள் மேய்க்கிற ஒரு பணியை இவர் செய்தார் என்றும், மசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு குகைக்கு அருகில் இவர்கள் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் 1858வது ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஒரு பெண்மணி வெண்ணிற ஆடை அணிந்தவளாய், இடுப்புல ஊதா நிறத்துல கச்சை அணிந்தவளாய் இந்த பெர்னதெத்துக்கு காட்சி அளித்ததாக நம்ம வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அதே காட்சி புனித பெர்னதெத்துக்கு 18 முறை அதே ஆண்டுல நிகழ்ந்ததாகவும் நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். தொடக்கத்தில் இந்த காட்சியை நம்ப மறுத்தவர்கள் பிறகு படிப்படியாக பெர்னதெத்தினுடைய அந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய காட்சியில தோன்றிய அந்த பெண்மனிடத்துல, அம்மா நீங்கள் யார் என்று நான் மக்களுக்கு சொல்லுவேன் என்ற அந்த கேள்விக்குத்தான் அந்த வெண்ணிறை ஆடை அணிந்த ஊதா நிற கச்சை அணிந்திருந்த அந்த பெண்மணி சொன்னது, நாமே அமல உற்பவம் அப்படி என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னை அமல உற்பவி என்று உலகத்திற்கு முதலாக தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு காட்சி தான் இந்த புனித பெர்னதெத்துக்கு நிகழ்ந்தது. அன்புமிக்கவர்களே, பாவ மன்னிப்பையும் அன்றாட ஜெபமாலையையும் அதே நேரத்தில் இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு செய்தியையும் தான் லூர்து நகரத்தில் தோன்றிய புனித லூர்து அன்னை இந்த உலகிற்கு கொடுத்த அன்பு செய்தி. அன்னையினுடைய காட்சியை பெற்றதால் தூய பெர்னதெத்தினுடைய வாழ்வு இன்பகரமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக இல்லை. கடைசி வரையில ஒருவித எலும்பு தேய்மான நோயினால் அவதிப்பட்டார். கடைசி வரையில ஆஸ்துமா நோயினால் மிகுந்த அவதியுற்று கடும் வேதனை அனுபவித்து தான் புனித பெர்னதெத் மரித்தார் என்றும் நம்ம அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறைவனுக்கு அருகில் இருக்கிற ஒரு காரணத்தினால், இறைவனை அன்பு செய்கிற ஒரு காரணத்தினால், இறைவனிடமிருந்து பல்வேறு நேரங்களில் துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் இறைவனுடைய திருக்கரங்களை பிடித்து நடக்க வேண்டும் என்று தான் இந்த தூய பெர்னதெத்தினுடைய வாழ்வு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த புனித வாரத்தினுடைய புதன்கிழமையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் இஸ்காரியத் காட்டி கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம். அன்புமிக்கவர்களே, நேற்று காட்டி கொடுப்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். இயேசுவை காட்டி கொடுத்த இந்த நிகழ்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தரும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, மனிதர்களுடைய வாழ்வு புண்ணியங்கள் நிறைந்த பாவங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் நிறைந்த அதே நேரத்தில் சாபத்தை நாம் தேடி போகிற ஒரு வாழ்வாகத்தான் இருக்கிறது. ஒளி நிறைந்த வாழ்வாகவும் இருள் நிறைந்த ஒரு வாழ்வாகவும் இருக்கிறது. ஆனால் நாம் செய்கிற தெரிவுகள், நாம் எடுக்கிற சாய்ஸஸ், நாம் எடுக்கிற டிசிஷன்ஸ் அப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா, இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இறைவனை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா அல்லது தீயோனை சார்ந்தவர்களாக இருக்கின்றோமா என்பதை முடிவு செய்கின்றன. புனித வாரத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் கூறுகிற இந்த ஒரு செய்தி, நம்முடைய மனித பலவீனங்களால் பாவத்தை நோக்கி, இருளை நோக்கி, சாபத்தை நோக்கி, இறப்பை நோக்கி நம்ம முடிவெடுத்தாலும் இறைவனுடைய பேரிரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லோரையுமே அவருடைய பக்கம் தான் ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஸ்பெயின் தேசத்துல காளைகளை வைத்து ஒரு விளையாட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி ஜல்லிக்கட்டு இருக்கிறதோ அதுபோல ஸ்பெயின் தேசத்துல காளைகளை வளர்த்து அதை கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தி கொள்ளுகிற, அல்லது வீரர்கள் அந்த காளைகளை ஈட்டியால் எரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுகிற ஒரு நிகழ்வு, ஒரு விளையாட்டாக இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டுல ஒரு காளை மிகவும் துன்புறுத்தப்படுகிறது. அந்த விளையாட்டு மைதானத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த காளையை வளர்த்தவரிடத்துல அந்த காளை செல்லுகிற நேரத்துல அந்த காளைக்கு அவர் ஒரு முத்தமிடுகிறார். முத்தமிட்டு அந்த காளையை காப்பாற்றுவதற்கு பதிலாக மறுபடியும் அந்த காளையை மைதானத்திற்கே விடுகிறார். தன்னை முத்தமிட்டவன் தன்னை நிச்சயமாக துன்புறுத்த மாட்டான், தன்னை கொலை செய்ய மாட்டான் என்கிற நம்பிக்கையோடு அந்த காளை மறுபடியும் மைதானத்திற்கு சென்று சில மணிகளில் கொலை செய்யப்பட்டு விட்டதாக 2011 வந்த ஒரு செய்தி வெளியானது. அந்த காளையினுடைய உரிமையாளர் அந்த காளையை முத்தமிட்ட ஒரு நிகழ்வை ஒரு புகைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். தி கிஸ் ஆஃப் ஜூடஸ் அப்படி என்கிற தலைப்பில் மிகவும் பிரபலமான ஒரு புகைப்படம். காரணம், தன்னை நம்பி வந்த அந்த காளையை காப்பாற்றாமல் அதற்கு போலித்தனமான
ஒரு அன்பு முத்தத்தை கொடுத்து அந்த காளையை கொலை செய்த அந்த காளையினுடைய உரிமையாளருடைய புகைப்படம் தான் அது. இயேசுவை பொய்யான ஒரு முத்தமிட்டு போலியான ஒரு அன்பை காண்பித்து காட்டி கொடுத்த யூதாசை போல நாமும் வெளிவேடக்காரர்களாய் திருப்பலிக்கு செல்வது, ஆலயங்களுக்கு செல்வது, திரு யாத்திரைகளை மேற்கொள்வது அல்லது ஜெபமாலைகளை ஜெபிப்பது, ஆராதனைகளில் பங்கு பெறுவது அப்படி என்று வெளிப்புறமாக ஆண்டவருக்கு நெருக்கமாக இருப்பது போல் இருந்து கொண்டு நம்முடைய பாவ வாழ்க்கையினால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் காட்டி கொடுக்கிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இறைவனை உண்மையாக தூய உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.